வேர்ல்டு பிக்கஸ்ட் கம்பெனி அமேசான். ஸோ அமேசான்ல இருந்து 30,000 பீப்புளை வந்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஓவர் நைட் இமேஜின் பண்ணிப்பாங்க. ஓவர் நைட்ல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வந்து இந்த மாதிரி தூக்குறாங்க 30,000 பேரை. ஸோ இப்போ அமேசானுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க ஏன் இந்த டெசிஷனை எடுத்தாங்க, ஸோ எதுக்காக இந்த டெசிஷனை எடுத்திருக்காங்க, ஒருவேளை வந்து ஹியூமன்ஸை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா, இல்லைனா ஜஸ்ட் ஒரு காஸ்ட் கட்டிங்காக இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அக்டோபர் 27 வந்து ரியூட்டர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா 30,000 பீப்புளை வந்து தூக்க போறாங்க. ஸோ அதாவது பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் நியூஸ் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நியூஸ். பிகாஸ் இப்போ 2023ல பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்து 18,000 பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனா இருக்கிறதுலேயே வந்து இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். அதாவது 30,000 பீப்புள். யோசிச்சு பாருங்க, அதுவும் குளோபலா, அதாவது இந்தியா, யூகே, யூஎஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து குளோபலாக வந்து தூக்க போகிறாங்க. இது வந்து முக்கியமாக யாரை பாதிக்க போகுது அப்படின்னாக்கா, யார் வந்து இது முக்கியமாக லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னா கார்பரேட் ஆஃபீஸஸ். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹெச்ஆர், அப்புறமா வந்து ஃபைனான்ஸ், ப்ளஸ் வந்து இந்த டெக் டீம்ஸ், அதுக்கப்புறமா வந்து லாஜிஸ்டிக்ஸ் அதில் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, அப்புறமா ரிட்டைல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா க்ளவுட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெக் டீம்ஸு, ஸோ டெக்னிக்கலாக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்களே, ஸோ அவங்களே மெயினாக தூக்க போகிறாங்க. ஏன் இந்த விஷயத்த அமேசான் பண்ணுறாங்க? உங்களில் சில பேர் இல்லை, பல பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். அமேசானுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வருது, அவங்க தான் வந்து அமேசான் ஆப்பில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க, அங்கே வந்து டெக் டீம்ஸ் இருக்குது, க்ளவுட் டீம்ஸ் இருக்குது, ஸோ ஏஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய ப்ராஃபிட் வருது, அப்புறம் எதுக்கு இந்த லே ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. குட் கொஸ்டின். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து 3 ரீசன் இருக்கு. அந்த 3 ரீசனை நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னாக்கா குளோபல் ஸ்லோடவுன். அதாவது ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க 2025ல. அதாவது இந்த இயர் தான். ஸோ 2025ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, பீப்புள் வந்து மக்கள் வந்து காசு செலவு பண்ணுறது வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது முக்கியமாக எதில் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில். ஸோ அமேசான் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்களோட க்ரோத் வந்து கம்மியானதுனால அவங்களோட எக்ஸ்பென்சஸையும் கம்மி பண்றாங்க அவங்க. அதுக்கு தான் இது. ஸோ செகண்ட் ரீசன் ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ. எஸ், ஸோ நிறைய கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமாக இந்த அமேசான் கம்பெனியில் அவங்க ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஏஐ பேஸ்டு பாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வேர் ஹவுஸ் ரொபாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து அப்புறமா சேட்பாட் அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அசிஸ்டன்ட், இந்த சேட்பாட் அசிஸ்டன்ஸ்லாம். ஸோ இப்போ அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால மக்கள், அதாவது ஹியூமனுக்கு அவங்க பே பண்ணுற சேலரி வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ஏஐ ரோபோட்ஸ் வந்து இதோட பெட்டராக, ஃபாஸ்ட்டாக, அக்யூரேட்டாக அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எதுக்கு நான் ஹியூமனுக்கு இவ்வளோ சேலரி பே பண்ணணும், ஸோ ஏஐ அதை பெட்டராக பண்ணும்போது நான் எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ டேட்டா அனாலிசிஸ் அதெல்லாம் இருக்குல்ல, டேட்டா அனாலிசிஸ், அப்புறமா லாஜிஸ்டிக் ரூட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மேன் பவர் வச்சு ஃபர்ஸ்ட் ஏர்லியராக வந்து ஒரு மேனுவல் ஜாப்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேன் பவர் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஏஐ வச்சு பண்ணுறதுனால அவங்களுக்கு அக்யூரேட்டாக ரொம்ப ஸ்பீடாகவும் அவங்களுக்கு வந்து அந்த ஆன்சர், அந்த சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ அதனால அவங்களோட கேள்வி தான், ஹியூமனுக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணி நான் வந்து சேலரி கொடுக்கணும், ஆனால் ஏஐ வந்து அவங்களோட பெட்டராகவே கொடுக்குது, ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்குது, ப்ளஸ் அக்யூரேட்டாகவும் கொடுக்குது, எதுக்கு நான் இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி அவங்களோட கொஸ்டின். தேர்ட் ரீசன் ஷேர் ஹோல்டர் ப்ரெஷர். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணுமா, ஆனால் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணுமா. ஸோ அதனால அவங்களோட சிஇஓ வந்து யாருன்னா ஆண்ட்ரூ ஜாசி. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஸ்டாஃபை கட் பண்ணுங்க, இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அமேசான் வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஏஐ கொண்டு வரணும், எக்கனாமி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ப்ளஸ் இன்வெஸ்டர் ப்ரெஷர். ஸோ இதுதான் முக்கியமான இந்த லே ஆஃபுக்கு காரணம். அதாவது இந்த 3 ரீசன். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, 10 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து மார்னிங்லேருந்து அவங்க மெயிலை செக் பண்ணும்போது யுவர் ரோல் இஸ் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுன்னா எப்படி இருக்கும். ஸோ ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அமேசானோட ஏஐ அண்ட் ரொபாட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து
அவங்க வந்து இந்த ரெவல்யூஷன் வந்து லாங் பேக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 7 lakh robots வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட அமேசான் வேர் ஹவுஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு வைடாக. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏஐ டிரைவன் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் முன்னாடியே அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடியே அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பூம் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து இப்போ ஐடியே வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 30,000 பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணுறது சும்மா இல்லை, 30,000 பேர் நினச்சி பாருங்க அதில் யார் யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால ஹியூமன்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுறாங்க அண்ட் அன்பிரடிக்டபிள் ஆகுறாங்க. ஸோ ஒரு லைனாக சொல்லணும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் ஏஐ டேக்கிங் ஓவர் கார்பரேட் வேர்ல்ட். ஸோ அதுதான். ஸோ வந்து நாட் இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு நார்மல் ஜாப், அதாவது பிபிஓ வந்து ரீப்ளேஸ் பண்ணது ஏஐ அப்படின்னு இல்லை. டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஸோ டிசைனர்ஸ், அனலிஸ்ட் இவங்களோட இதையும் வந்து ஏஐ வந்து பக்காவாக பண்ணுது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரோம்ப்ட் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜே அது வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஜஸ்ட் சொன்னால் போதும், அது அந்த ஹோல் வெப்சைட்டே டிசைன் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் பேக்கெண்டே அது வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ இதுலேயே வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ எந்த அளவுக்கு இது வந்து பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெவலப்பர்ஸ் வந்து ஒரு மேன் பவரை வச்சு அவங்க டெவலப் பண்ணி அந்த சிஸ்டமை இது பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் ஏஐ இதை பண்ணுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அமேசான் இன்சைடர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, ஹியூமன் டேர்ம்ஸ் கூட அதில் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல இதனால தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட்ஸ் டவுன் சைஸ், அதாவது இதுக்கு தான் வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கோப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாக்கா சிம்பிளி ஏஐ வில் ரீப்ளேஸ் யூ. இந்தியாவில் வந்து எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேக்ஸ் கணக்கில் இருக்காங்க. ஸோ ஹைதராபாத், பெங்களூர், ஸோ சென்னை இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெக் சென்டரில். ஸோ வந்து இது பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ஏன்னா 30,000ன்றது வந்து குளோபலாக தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஐ, ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், ஸோ இதுக்கெலாம் வந்து கிளவுட் டெக்னாலஜி இதுக்கெலாம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான சைடு தான். ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது, அதாவது அதுக்கு யார் அடாப்ட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்கள தான் அது வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா 20 years பேக் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்தது, அதனால டைப்ரைட்டர்ஸ் ஜாப்லாம் வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 years பேக் வந்து இன்டர்நெட் வந்தது. ஸோ அதனால வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஜாப் வந்து போச்சு. ஸோ இப்போ ஏஐ வந்திருக்கு, அதனால கார்பரேட் ஜாப்ஸ் போகுது. ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ஏஐ அடாப்ட் பண்ணால் தான் சர்வை பண்ண முடியும். ஸோ அதனால வந்து ஏஐ அடாப்ட் பண்ணுங்க. ஃபைனலாக நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா பிஃபோர் யூ கோ டு யூ திங்க் ஏஐ இஸ் த்ரெட் ஆர் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீஸ்.